ஹே கைஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீ வந்து 12th முடிச்சுட்டா அடுத்து என்னப்பா பண்ண போற அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க கேட்பாங்க. சில பேருக்கு கிளாரிட்டி இருக்கும், சில பேருக்கு கிளாரிட்டி இருக்காது. அதனால நம்ம சரௌண்டிங்ஸில் என்ன சொல்கிறாங்களோ அந்த கோர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அப்படி சூஸ் பண்ணது தான் நான் வந்து இன்ஜினியரிங். ஸோ அதுக்காக இன்ஜினியரிங் வந்து நல்ல கோர்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அதுவுமே ஹை பேயிங் தர ஒரு கோர்ஸ் தான். பட் லேட்டராக தான் நம்ம பேஷன் பற்றி நம்மளுக்கு தெரிய வருது. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கான்னு கூட நம்ம லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடிஷ்னலாக கோர்ஸ் படித்து அந்த லைனுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் சூஸ் பண்ணியிருக்க கோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லா ஃபீல்ட். நான் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறதுனால இதுதான் ஃபர்ஸ்ட்னு நினச்சிக்காதீங்க, ஒரு ஆர்டராக இருக்கட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லா ஃபீல்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாட்ன்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ இதில் வந்து கோர்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கோர்சஸில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணுமோ நீங்கள் படிக்கலாம். எல்லாமே வந்து 5 வருஷம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் இந்த மாதிரி படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லிட்டிகேஷன் லாயர் ஆகலாம், கார்பரேட் லாயர் ஆகலாம். இது மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இதுலேயே இருக்குது. இப்போ நீங்கள் லிட்டிகேஷன் லாயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க, கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ் இதெல்லாம் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே உங்களால் வந்து போயிட்டு ஒரு கேஸை வந்து எடுத்து நடத்த முடியாது. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஜூனியராக ஜாயின் பண்ணி லேட்டராக உங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கார்பரேட் லாயர். இந்த கார்பரேட் லாயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சிஇஓ, எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை என்னோட கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பாலிசிஸ் லாஸை பற்றிலாம் நல்லாவே தெரியணும். ஸோ அதுக்கு வந்து கார்பரேட் லாயர் தான் நான் ரீச் அவுட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் லாயர்னு யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி வந்து லீகல் அட்வைசராகவும் நீங்கள் ஆகலாம். நாலாவது வந்து நீங்கள் வந்து ஒரு லீகல் ஜேர்னலிஸ்டாகவும் ஆகலாம். இப்போ நீங்கள் கோர்ட்லலாம் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் நடக்குது அப்படின்னா ஒரு லாயர் வந்து அதை பற்றி பேசுவாங்க. ஸோ நீங்களுமே வந்து ஒரு லீகல் அட்வைசர், லீகல் லாயரை வந்து தாராளமாக ஆகலாம். ஸோ லாலே வந்து நிறைய இருக்குது. நான் சொன்னது வந்து சின்ன ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக லா ஃபீல்டுமே நல்ல ஃபீல்டு தான். ஸோ இப்போ செகண்ட் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட். உங்களுக்கு வந்து டயக்ராம்ஸ், டிசைன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது பிடிக்கும். நான் வந்து இன்டீரியர் டிசைனிங்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அது எனக்கு அட்மையர் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீல்டு கூட எடுத்து கூட படிக்கலாம். இப்போ அதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்ட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அது முடிச்ச அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஐஐடியில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறோம். மொத்தமே வந்து ஒரு 3 ஐஐடி தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கிடைச்சா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த கோர்ஸ் டியூரேஷன்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 4 to 5 years தான் இந்த கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்கிடெக்ட் முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து என்னவா ஆகுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் ஆவீங்க. ஸோ இப்போ வீடு கட்டணும் இல்லை பில்டிங் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து இமீடியட்டாக பண்ணிட மாட்டாங்க. ஸோ ஆர்கிடெக்ட் கிட்ட கொடுத்து தான் டிசைன் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங் ஆர்கிடெக்ட் இருக்காங்க. அடுத்தது நான் சொன்ன இன்டீரியர் ஆர்கிடெக்டும் இருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் டிசைனிங்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க. மூணாவது வந்து அர்பன் ஆர்கிடெக்ட். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்டிஸை வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எல்என்டி மாதிரி கம்பெனிஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா அர்பன் ஆர்கிடெக்ட்னு இருப்பாங்க. இந்த ஆர்கிடெக்ட்லயும் தாண்டி சில பேர் வந்து ஃப்ரீலான்சிங்காகவும் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கிடெக்ட் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் பேஷன் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு 4 to 5 years கோர்ஸ் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிசைனிங் டூல்ஸுமே வந்து நல்லா தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்த ஃபீல்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஃபீல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே வந்து ஒரு லேஸ் பேக்கெட் பார்க்குறீங்க. அது என்ன கலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே வந்து டார்க் கலர்ஸாக தான் இருக்கும். அந்த டார்க் கலராக இருக்கிறதுனால தான் வந்து அது நம்மளை வந்து அட்ராக்டிவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லேஸ் பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரஞ்சாக இருக்கும், இல்லை டார்க் க்ரீனாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்மளையுமே சரி அது வாங்க தோணும். இப்போ நீங்கள் வந்து கிண்டர் ஜாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக் ஷேப்பில் தான் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர்லாம் டிசைன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து எதுக்கு அது வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாக்லேட்காக, அதை விட ரொம்ப முக்கியமாக அதில் இருக்க சின்ன சின்ன டாய்ஸ்க்காக. ஒவ்வொரு கிண்டர் ஜாய் வாங்குறீங்கனாலும் ஒவ்வொரு டாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ப்ராடக்ட் டிசைன்,
அதே மாதிரி இப்போ மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க பாக்குற யூடியூப் கூட இந்த மாதிரி வேணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரோ இல்லை ப்ராடக்ட் டிசைனரோ தான் திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து இப்போ சினிமாலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனிமேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அனிமேஷனுக்கு ஒரு டிசைனர் இருப்பாங்க. அதே மாதிரி கிளாத்திங் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு டிசைனர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து டிசைனிங் வந்து நிறைய இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. கேமை கூட டிசைன் பண்ணுவாங்க. கேம் வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் நிறைய டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த டிசைனிங் ஃபீல்டு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா படுது, நான் இதை ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய டாப் காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து NIFT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஆனா இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், அப்பதான் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் இங்க லிஸ்ட் டவுன் பண்றேன் என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு, என்னெல்லாம் காலேஜஸ்லாம் போக முடியும் அப்படின்னு. ஸோ நீங்களுமே அதை பத்தி ரிசர்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் லைஃப் சயின்ஸ். இப்போ நீங்க வந்து பயாலஜி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 12th முடிச்சா கண்டிப்பா வந்து நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து படிக்கணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு. இந்த எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது முடிச்சிங்கன்னா நீங்க வந்து MBBS டாக்டருக்கு நீங்க படிக்கலாம். பட் இதையும் தாண்டி வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து டாக்டர் மட்டும்தான் ஆகணும்னு இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் ஆகலாம், ஆயுர்வேத டாக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், அண்ட் தென் பயோமெடிக்கல் இன்ஜினியர், லேப் டெக்னீஷியன் ஆகலாம். ஸோ இந்த ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பூமிங் எவால்வ் ஆகிட்டு இருக்க ஃபீல்டு தான். அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து சிலதுக்கெல்லாம் வந்து மருந்து இல்லாமல் இருந்தது. பட் இப்போ நிறைய வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுமே வந்து இந்த ஃபீல்டில் வந்து நல்லாவே எவால்வ் ஆகிட்டு இருக்கும். பட் ஒன்னே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து 24/7 வந்து இந்த ஃபீல்டில் வந்து இதில் நான் சொன்ன நீங்கள் எதுவாக ஒரு லேப் டெக்னீஷியனாவோ இல்லை ஒரு பிசியோதெரபிஸ்ட் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவைலபிளாக தான் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில ஃபீல்டுலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 24/7 ரன் ஆகிட்டே இருக்கணும். இதில் எங்கேயாவது ஒன்று ஸ்டாப் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து IT ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து வீக் ஆஃப் இதெல்லாம் கிடைக்கும். பட் இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிளான ஃபீல்டு தான். ஸோ உங்களுக்கு அந்த லீவ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் அவைலபிளாக இருப்பேன், ஃபியூச்சர்ல வந்து கஷ்டப்பட்டாவது நான் அந்த ஃபீல் நல்லா வருவேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா MBA அண்ட் மேனேஜ்மெண்ட். நான் ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன் அப்படின்னா நீங்க MNC கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க கம்பெனில டாப் லீடர்ஷிப் ரோல்ல இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா MBA முடிச்சிருப்பாங்க. அந்த MBAவே பாத்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜஸ்லாம் படிச்சிருப்பாங்க. யாருமே வந்து நார்மல் காலேஜஸ்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. டாப் காலேஜஸ் நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா IIM இந்த மாதிரிலாம் மீன் பண்றேன். IIMலே பாத்தீங்கன்னா பெங்களூர், அதுக்கப்புறம் மும்பை, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்தியாலயும் இருக்கு. ஸோ நீங்க அங்க MBA பண்ணாதான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரியலி ஒர்த். நீங்க வந்து நார்மல் காலேஜஸ்ல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தேரியா கத்துட்டு வருவீங்க, ப்ராக்டிக்கலா உங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ல பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடிஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கும் போதே சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்க சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க MBA பண்றதா வந்து டாப் காலேஜஸ்ல பண்ணுங்க. இதுக்கு வந்து UG முடிச்சுட்டு தான் MBA பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா அப்படிதான். எப்படி பார்த்தாலும் 5 years கோர்ஸ் தான் அது. இதுவே நீங்க டாப் காலேஜஸ்ல நான் சொன்ன மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து MBA போகலாம். பட் அதுவுமே வந்து 5 years டியூரேஷன் தான். நீங்க MBA முடிச்சுட்டு வெளியே வரீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம், இல்லை ஒரு பிசினஸ் மேனேஜர் ஆகலாம், இல்லை ஒரு HR மேனேஜர், இல்லை CFO, CEO இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் நிறையவே ட்ரை பண்ணலாம், நிறையவே இருக்கு. ஸோ ஆப்வியஸா வந்து UGல வந்து மோஸ்டா வந்து BBA படிப்பாங்க. நீங்க BBA தான் படிக்கணும்னு இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட MBA பண்ணலாம். ஸோ என்ன கேட்டா நீங்க ஒரு 2 வருஷம் MBA எடுத்து படிக்கணும்னா கூட நல்லா டாப் காலேஜஸ்ல படிங்க. அதை தான் நான் திரும்பி சொல்றேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பிரைவேட் ஜாப்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் ஜாப்னா நேஷனல் டிஃபென்ஸ் சர்வீஸ், NDAன்னு வாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த வாரணமாயிரம் மூவி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகட்டும், இல்லை நிறைய ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இல்லை நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்குலாம் உங்களுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நம்ம இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் இது மாதிரி தோணும், நம்ம ஏன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு அந்த தாட்ஸ் வரும்போது வந்து நீங்களுமே வந்து அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா NDA எக்ஸாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு SSB இன்டர்வியூ வைப்பாங்க. அது கிளியர் பண்ணிட்டு நீங்க மெடிக்கலா ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களை வந்து உள்ள எடுத்துப்பாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸ் தான் இருக்கும். 3 years வந்து நீங்க டிகிரி பண்ற மாதிரி இருக்கும். 1 year வந்து ட்ரைனிங் ஃபீல்டில் வந்து நீங்க இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நாட்டுக்காக நீங்க எதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மிலிட்ரியில ஜாயின் பண்ணலாம், இல்லை ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம், இல்லை நேவில தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஸோ பிரைவேட் ஜாப்ஸ் பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி. ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்குமே பாத்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்றேன்.
நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும், நான் நல்லா போடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மேக்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ டாப் பூமிங்ல இருக்க ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்டிஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும். பிகாஸ் மேக்ஸை வச்சு தான் ஃபுல்லாகவே ஐடி இண்டஸ்ட்ரியில் இதில் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் தாராளமாக ஐடி இண்டஸ்ட்ரி கூட வரலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு ஜாப்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இல்லை ஏஐ இன்ஜினியர் இந்த மாதிரி ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டாக அதில் இருப்பீங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மேபி லென்த்தாக கூட போயிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து நான் மோஸ்ட்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது இல்லாமல் நான் சிலது வந்து ஸ்கிப்பும் பண்ணியிருக்கலாம். மேபி முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் ஒன்று கவர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதாவது பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். மறுபடியும் நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.